இன்னைக்கு நாம் தியானிக்க போகிற செய்தி கொஞ்சம் கஷ்டமாகும். நீங்கள் முதல்ல சொல்லணும், சொன்ன பிறகுதான் நான் பேசுவேன். சொல்லுங்க. நான் மெதுவா சொல்லுங்க. நான் அந்த சேரில் இருக்கிற ஆட்கள் சொல்லாதுங்க, நான் இங்கே பேசி முடிச்சுக்கிடுறேன், அங்கே சொல்லாதுங்க. நான் சகோதரர்கள் சொல்லலைன்னாலும் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், நீங்கள் பயப்படண்டா. நான் உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டேன், நீங்கள் வந்ததே பாக்கியம். சொல்லுங்க. நான் அழிந்து போன அதே இடத்தில் என்னை நடத்த போகிறார். இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு அல்லையிலேயே சொல்லுவேன்னு நினைச்சேன். பார்த்தீங்களா, என்ன கஷ்டம் இல்ல? ஒரு தடவை சொல்லுங்க. நான் ஒரு தடவை கூட சொல்லுங்க. அதாக நம்ம தியானிக்க போகிறது தலைப்பு ஒரு ஏக்கர் உண்டுன்னு சொல்லி எழுதாமல் இருக்கப்படாது. நான் அழிந்து போன அதே இடத்துல என் ஆண்டவர் என்னை நடத்துவார்னு நம்புறவங்க மட்டும் கண்ணை மூடி, அவங்க மட்டும் கண்ணை மூடி, அவங்க மட்டும் வாயை திறந்து ஒன்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எந்த இடத்துல உங்க குடும்பம் கேவலப்பட்டது, எந்த இடத்துல நீ அவமானப்பட்டாய், அதே இடத்துல நடத்த போகிறார். கை தட்டி கை தட்டி வாயை திறந்து ஆவியில் நிரம்பி உடரபா சக்கத்தரபா ரியாந்தாரபா சந்தரபலபலபலபா ஊடபல் கபரபல பௌடபத்தரபலபா. நல்ல கை தட்டுங்க, நல்ல வாயை திற, நல்ல ஆவியில போராடி எந்த இடத்துல உங்க குடும்பம் விழுந்து விட்டது, எந்த இடத்துல உங்க வாழ்க்கை விழுந்து விட்டது, அதே இடத்துல கர்த்தர் உங்களை தூக்க போகிறார். சத்தம் உயர்த்தி தெய்வத்தை மகிமைப்படுத்துங்க. ஒரு பயங்கர அபிஷேகம். உடகடகடகல் கதனகடகல் கமனவைட பிரௌடபத்தனாதியா ரெந்தல் கனாதன சந்தராதியா. எந்த இடத்துல அவமானப்பட்டீங்க, எந்த இடத்துல கேவலப்பட்டீங்க, எந்த இடத்துல தோற்று போனீங்க, அதே இடத்துல அதே மனிதர்கள் முன்ன கர்த்தர் உன்னை தூக்கி நிறுத்த போகிறார். அப்போஸ்தல நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஒரு தடவை வாசிங்க. அப்போஸ்தலர் 8:26. ரொம்ப நன்றி. 173வது பக்கம். எல்லாரும் பைபிள் கையில் எடுங்க. 173வது பக்கம். அப்போஸ்தலர் 8:26. நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். பின்பு
ஒரு தடவை வலது கையை உயர்த்தி பிடிங்க. சொல்லுங்க, நான் அழிந்து போன இடத்துல கர்த்தர் என்னை நடத்துவார். சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, நான் அழிந்து போன இடத்துல, நான் அழிந்து போவேன்னு சத்துரு நினைச்சிருந்த இடத்துல, என் வாழ்க்கை முன்னேறாதுன்னு சத்துரு நினைச்ச இடத்துல, ரிபாலாபா ரக்கத்தரபா சந்தரா அல்பாந்தர் யாந்தர கேல தக்கானி யாத்தல் மனாத்துனிபி ரேகல் மனாதர சந்தர் யாந்தரா. தேவ பிரசன்ன இந்த கூடாரத்தை மூடுகிறது. தெய்வத்தினுடைய வல்லமை இந்த கூடாரத்தை மூடுகிறது. கர்த்தர் அநேகரை தொட போகிறார். கர்த்தர் அநேகரை பலப்படுத்த போகிறார். கர்த்தர் அநேகரோடு பேச போகிறார். எல்லார் மேலும் ஒரு அபிஷேகம் இறங்கணுமே, எல்லார் மேலும் ஒரு கிருபை இறங்கணுமே, எல்லார் மேலும் ஒரு வல்லமை இறங்கணுமே. ஆவிக்குரிய குடும்பங்களுக்கு விரோதமாய் சவால் விடுகிற அந்தகார வல்லமைகள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உடைந்து போவதாக, அது செயலற்று போவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் செயல்படுவீராக. எல்லாரோடும் பேசணும் அப்பா, எல்லாரோடும் பேசணும். எங்களை தாழ்த்துகிறோம், அடியான பலப்படுத்தும், உம்முடைய நல்ல நாமத்தை உயர்த்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பைபிளில் இருந்து ஒரு இடத்தை எடுத்து, ஒரு இடம், அந்த இடத்தை பைபிளில் இருந்து எடுத்து, அந்த இடத்துல பழைய ஏற்பாட்டில் நடந்தது என்ன அப்படிங்கிறதற்கு நான் 7 அடையாளங்களை சொல்லுவேன். அப்புறம் அதே இடத்தை புதிய ஏற்பாட்டில் எடுத்து, அந்த இடத்துல புதிய ஏற்பாட்டில் நடந்தது என்ன அப்படிங்கிறதற்கு 7 அடையாளங்களை சொல்லுவேன். இப்போ 7 7 14 அடையாளங்களை சொல்லிட்டு, ஏன் அந்த பக்கமாய் பிலிப்புவை அனுப்பிவிட்டார் அப்படிங்கிறதையும் கூட சொல்லிட்டு நாம் ஜெபிக்கலாம். சந்தோஷம்தானே இல்லையா? ஒரு அல்லேலியா சொல்லுங்க. இந்த பலிபீடத்தில் நான் நிற்கும்போது நீங்கள் நம்புங்க, நான் பைபிளில் இருந்து மட்டும்தான் பேசுவேன். எதில் இருந்து மட்டும்தான் பேசுவேன்? ஏன்னா நான் அடிக்கடி நினச்சி பார்ப்பேன், நான் உயிரோடு இருக்க காரணம் நான் புசித்த ஆகாரம் அல்ல, நான் பிரசங்கம் பண்ணுகிறதுனால் உயிரோடு இருக்கிறேன். நான் உயிரோடு இருக்க ஒற்ற காரணமே பிரசங்கம் பண்ணுகிறதுனால் நான் உயிரோடு இருக்கிறேன். இன்னொரு விதத்தில் சொன்னா, என்ன பிரசங்கம் பண்ணுகிறதுக்குன்னே உயிரோட வைத்திருக்கிறார். இப்போ கொஞ்சம் அந்த இடத்த நாம் பழைய ஏற்பாட்டில் எடுத்து 7 காரியங்களை அந்த இடத்துல பழைய ஏற்பாட்டில் என்ன நடந்துன்னு பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 1வது வசனம். புதிய ஏற்பாட்டில் பிலிப்பு போனான் அப்படின்னு சொல்லி இருக்கிற அதே இடத்தை தான் சொல்லி இருக்கு. அதே இடத்தை தானே சொல்லி இருக்கு. ஆனா ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? பிலிப்புவை ஏவி விட்டது வேற, பிலிப்புவை ஏவி விட்டது வேற, சிம்சோனை ஏவி விட்டது வேற. அவ்வளவுதான் வித்தியாசம். பேக்கில் இருந்து கிடைச்ச பிரஷர் தான் வித்தியாசம். ஒருத்தன் சொல்றான், கர்த்தர் என்னை அனுப்பினார். ஏன் இப்படி முறைச்சு பாக்குறியா? ஒருத்தன் சொல்றான், கர்த்தர் என்னை அனுப்பினார். இப்ப அந்த கேள்விய சிம்சோனிட்ட கேட்டா அவனுக்கு பதில் இல்லை, அவனுக்கு பதில் இல்லை. ஏன்னா கர்த்தர் ஒருத்தனை அனுப்பினால் அவன் அந்த இடத்துல விழுந்து போக மாட்டான். தப்புதான், தப்புதான், உங்கள்கிட்ட சொன்னதே தப்புதான். கர்த்தர் ஒருத்தனை அனுப்பினா எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அவனை நிறுத்துவார்.
கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். இப்போ நீங்க இருக்கிற இடத்துல உங்களை வச்சிருக்கிறது ஆண்டவர்னா ஆண்டவர் நிறுத்துவார். சரி, அப்போ அந்த காசா என்கிற இடம் நமக்கு சொல்லித் தருகிற மிகப்பெரிய செய்தி, மிகப்பெரிய செய்தி என்ன தெரியுமா? தேவ திட்டத்தோடு பிறந்தவன் வீழ்த்தப்பட்ட இடம். யாரு? பேச மாட்டீங்களோ? அல்ல, நான் யாருன்னு கேட்டது சிம்சோனா அல்ல. நான் ஒரு 1.5 ஏக்கர் சொல்லிட்டு யாருன்னு கேட்டா நீங்க அது 1.25 ஏக்கராவது சொல்லண்டாமா? தேவ திட்டத்தின் படி பிறந்தவன் வீழ்த்தப்பட்ட இடம். குழந்தைகளுக்காக போராடின 14 பெண்மணிகள் பைபிள்ல உண்டு. எத்தனை? 14. ஆனா இந்த ஒரு குடும்பம் மட்டும் கிடைச்சா கிடைக்கட்டு, அவருக்கு இஷ்டம் உண்டுன்னா தரட்டு, எனக்கு தலையில் என்ன ஜேசிபியா ஓடுது, நீங்க இங்க இல்லையோ? அவைகளை சம்மதிக்கணும் இல்லையா? சிலப்போ ஒரு ஆசீர்வாதம் இல்லைன்னு சொன்ன உடனே ஆட்கள் உடனே என்ன இதுவரை இல்லையோ, இதுவரை இல்லையோன்னு கேட்டா உடனே போ சாத்தானே சொல்லணும். இதுவரை இல்லையோ? அவங்களுக்கு அது டோன்ட் கேர். அவங்களுக்கு அது இப்ப தந்தாலும் அவர் தான் தெய்வம். மெதுவா மெதுவா பேசுங்க. தந்தாலும் அவர் தான் தெய்வம், தராட்டாலும் அவர் தான் தெய்வம். எந்த ஆசீர்வாதத்தை தேடியும் நான் அவரை பின்பற்றல, நாம் பின்பற்றினது அவரை. ஆண்டவர் தார வீடு வேணும், ஆண்டவர் தார வண்டி வேணும், ஆண்டவர் தார ஆசீர்வாதம் வேணும், தருவீராக. அப்படி பின்பற்றினவ கிடையாது இவங்க. அவன் ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறாரு, இவங்க கேட்கலையே, இவங்க கேட்கலையே, இவங்க கேட்கலையே. அப்புறம் தூதன்கிட்ட சொல்றாரு, அவங்க கேட்கலன்னாலும் நான் கொடுக்கணும், அவங்க கேட்கலன்னாலும் நான் கொடுக்கணும். மனோபாவின் மனைவி இடத்துல போய் கர்த்தருடைய தூதன் பேசுறான். தூதன் கேட்டான், நீ வாட்ஸ்அப்ல உண்டா? நீ வாட்ஸ்அப்ல உண்டா? அப்போ மனோபாவின் மனைவி சொன்னா, நான் இல்லை, அத்தா உண்டுன்னு. நான் இல்லை, அத்தா உண்டுன்னு. அப்போ தூதன் சொன்னான், அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க, நாளைக்கு பிரேயருக்கு வரும்போ 2 பேருமா வாருங்க. நாளைக்கு பிரேயருக்கு வரும்போ 2 பேருமா வாருங்க. 2 பேருமா வந்தனும். வந்த உடனே கர்த்தருடைய தூதன் மனோபாவின் மனைவிட்ட பேச தொடங்குறான். நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், நீ அதனால திராட்சை செடிக்கு பக்கத்துல போக கூடாது, நீ திராட்சரசம் குடிக்க கூடாது, உன் பிள்ளை பயங்கரமா இருப்பான். எல்லாம் கேட்டணும். எல்லாம் கேட்டு அல்லேலூயா எல்லாம் சொல்லிச்சணும். சொல்லி முடிச்சிட்டு 2 கேள்வி கேட்டணும். 2 கேள்வி. கேள்வி 1 கொஞ்சம் முக்கியமான கேள்வியாக்கும். கேள்வி 1, இவைகள் நடக்கும் பொழுது நாங்கள் உம்மை தொழுது கொள்ளும்படி உம்முடைய பேரு என்ன? அவனுக்கு உண்மையிலே பேரு சிம்சோன்னு வச்சதே தப்பாகும். என்னன்னு வச்சது தப்பு? சிம்சோன்னு வச்சதே தப்பாகும். அவனுக்கு என்னன்னு பேர் வச்சிருக்கணும் தெரியுமா? அவனுக்கு மிராக்கிளின்னு வச்சிருக்கணும். மிராக்கிளுக்கு மிராக்கிளும், கிளீனுக்கு கிளீனும். அப்படி பார்க்கிறீர்கள். கர்த்தர் நல்லவர். அவனுக்கு என்னென்ன பேர் வச்சிருக்கணும்?
மிராக்கிள்னு வச்சிருக்கணும். ஏன்னா தூதன்கிட்ட கேட்டாங்க உம்மை ஆராதிக்க முடியும், பேர் என்ன? அப்ப கர்த்தருடைய தூதன் சொன்னா அது அதிசயம், அது அதிசயம். அரை மணி நேரம் முழங்கால நின்னாலும் நடக்க போறது அதிசயம். ஒரு நாள் உபவாசம் பண்ணாலும் நடக்க போறது அதிசயம். ஒரு தேவப்பிள்ளை ஜபம் பண்ணினாலும் நடக்க போறது அதிசயம். இந்த ஜபத்துல நீங்க பார்க்க போறது அதிசயம். அப்போ 1வது கேள்விக்கு பதில் கிடைச்சு, என் நாமம் என்னவென்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம். ஏன் அது அதிசயம் தெரியுமா? 24 மணி நேரமும் இந்த பூமியில எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு தெய்வ பிள்ளைக்கு அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு தடவை கூட சொல்றேன், இப்பவும் நான் இந்த மேடையில கர்த்தருடைய வசனத்தை பேசிக் கொண்டிருக்கிற இந்த நிமிடத்திலேயே யாரோ ஒருவருக்கு அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. கை தட்டி சத்தம் உயர்த்தி அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ அடுத்து திருப்பி ஒரு கேள்வி கூட கேட்டணும். நீர் சொன்னபடி வாக்கு தத்தம் நிறைவேறும்போ அவனை எப்படி சில நேரம் நமக்கு ஒரு ஆறுதல். தேவனிட்ட மெனு வாங்கி வளர்த்தனவிகளே தோற்றணும். புரியலையோ? You understand my English? யார்கிட்ட மெனு வாங்கிச்சனும்? ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. அவனுக்கு இன்ன சாப்பாடு கொடுக்கணும், இன்ன சாப்பாடு கொடுக்கப்படாது, இன்ன இடத்துல போகணும், இன்ன இடத்துல போகக்கூடாது, இப்படி செய்யணும், இப்படி செய்யக்கூடாது. மெனுவே போட்டு கொடுத்துட்டாரு. பிள்ளைய வளர்ப்பது எப்படி? வாங்கிட்டு போச்சுனுமா ஒரே ஆனந்தம். ஏன் ஒரே ஆனந்தம் தெரியுமா? உலகத்தில் முதல் தடவையா ஒரு பெற்றோருக்கு பிள்ளை எப்படி வளர்க்கறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. வரலாற்றில் முதல் தடவையா ஹவு டு பிரிங் யுவர் சைல்டு அப்படின்னு சொல்லி கொடுத்ததுனால ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி. போச்சனும் போய் வளர்க்க தொடங்குச்சனும். ஒரு காரியத்தை நீங்க ஞாபகத்தில் வைக்கணும். தேவ திட்டத்தின்படி பிறந்தவர்களுக்கு சவால்கள் அதிகம். சரி, தப்புதான். தேவ திட்டத்தின்படி பிறந்தவர்களுக்கு நெருக்கடிகள் அதிகம். தேவ திட்டத்தின்படி பிறந்தவர்களுக்கு போராட்டங்கள் அதிகம். தேவ திட்டத்தின்படி பிறந்தவர்களுக்கு சவால்கள் அதிகம். ஏன்னா நீ பிறந்தது தேவ திட்டத்தின்படி. கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. You are born for the glory of God. நீ இந்த பூமியில வாழக்கூடாதுன்னு சத்துரு எத்தனை சவால் விட்ட பொழுதோ உன்னை வாழ வச்சது தெய்வத்தினுடைய திட்டம். இப்போ அவன் வளர்ந்தா பெரிய ஆளானாய். நான் சொன்னேன் இல்லையா, அந்த காசா பட்டணத்துக்கு போறான். கொஞ்சம் காரியம் எல்லாம் சொல்லிட்டு முன்ன போலான்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு புரியுமான்னு எனக்கு தெரியல. தேவன் தருகிற திறமைகளை தேவன் நாமத்தின் மகிமைக்காக பயன்படுத்தணும். தேவன் தருகிற அறிவை தேவன் நாமத்தின் மகிமைக்காக பயன்படுத்தணும். தேவன் தருகிற ஆரோக்கியத்தை தேவன் நாமத்தின் மகிமைக்காக பயன்படுத்தணும். தேவன் எதை எனக்கு தந்தாலோ அதெல்லாம் பயன்பட வேண்டியது அவருடைய நாமத்தின் மகிமைக்காக. கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு நல்லா புரியும்படி ஒரு உதாரணத்தை கூட பைபிளில் இருந்து காட்டிட்டு நம்ம முன்னால போலாம். போர்க்களத்தில் தாவீது போன பொழுது தாவீதின் கையில் பட்டயம் இல்லை. தாவீதின் கையில் பட்டயம் இல்லை. பட்டயம் இல்லாததான் யுத்த களத்திற்கு தாவீது போனான். ஆனால் யுத்த களத்தில் வச்சு தாவீதுக்கு என்ன கிடைச்சு?
1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 51வது வசனம். பட்டயம் இல்லாம யுத்தத்துக்கு போனவனுக்கு பட்டயம் கிடைச்சு. பட்டயம் என்ன செஞ்சு கிடைச்சு. இப்போ அந்த பட்டயத்தை தாவீது எங்க கொண்டு வச்சான்னு யாராவது சொல்ல முடியுமா? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. இந்த பேனாதாரன் கூடாரத்தில் சொன்னா ஊர் மொத்தம் கூடாரம் இருக்கும். கூட்டம் முடிஞ்சு ஒரு செகண்ட் தரணும். யாராவது சொல்லுங்க, தாவீது பட்டயத்தை கூட்டு வச்சான். யாராவது? என்ன கஷ்டம் இல்ல? கூட்டம் முடிஞ்சு ஒரு செகண்ட் தரணும். வாசிங்க. தங்கம் எங்க கொண்டு வச்சான்? தன் கூடாரத்தில். இப்போ தாவீதுட்ட கேட்டா தாவீது தைரியமா சொல்ல முடியும், பட்டயம் இல்லாம யுத்தத்துக்கு போனேன், பட்டயம் இல்லாம யுத்தத்துக்கு போனேன். என் தமிழ் புரியுது இல்லையா? பட்டயம் இல்லாம யுத்தத்துக்கு போனேன், ஆனா கர்த்தர் எனக்கு பட்டயத்தை தந்தா. ஆமா, அது இப்போ எங்க இருக்கு? அது இப்போ கர்த்தருடைய கிருபையினால என் வீட்டில் இருக்கு. எங்க இருக்கு? என் வீட்டில் இருக்கு. சரி, அதுக்கு பிறகு என்னைக்காவது அதை பயன்படுத்தினியா? என்னைக்காவது? நீங்க பேசுங்க கொஞ்சம். அதுக்கு பிறகு என்னைக்காவது அந்த பட்டயத்தை பயன்படுத்தினானா? இல்ல இல்ல. இப்போ அந்த பட்டயம் எங்க இருக்கு? எங்க இருக்கு? தேவனுடைய வீட்டில். எங்க இருக்கு? தேவனுடைய வீட்டில். எனக்கு புரியல, நான் ஏன் வீட்டில் கொண்டு வச்சது? நான் ஏன் வீட்டில் கொண்டு வச்சது? எனக்கு ஞாபகம் சரியா இருந்தா அது எங்க இருக்கு? ஏன் வீட்டில் இருக்கு? பெலிஸ்தியனுடைய தலையை வெட்டின அன்னைக்கு நான் அந்த பட்டயத்தை கொண்டு எங்க வச்சேன்? ஏன் வீட்டில் வச்சேன். இப்ப போய் நின்று ஆசாரியன்கிட்ட கேட்கிறான், உன்னிடத்தில் ஆயுதம் இருக்கான்னு. ஆசாரியன் சொல்றான், என்னிடத்தில் ஒரு பட்டயம் இருக்கு. உடனே இவன் கேட்கிறான், அது எந்த பட்டயம்? உடனே அவன் சொல்றான், அது கோலியாத்தை நீ கொண்ட பட்டயம். அது எப்படி இங்க வந்து? நான் கொண்டு என் வீட்டில் வச்சது எப்படி இங்க வந்து? உங்களுக்கு தெரியல இல்லையா? எனக்கும் தெரியல. எனக்கு ஏன் தெரியலன்னு சொல்லித்தாரேன். அது கோலியாத்தின் பட்டயம். ஓனர் யாரு? கோலியாத்து. யுத்தத்தில் ஜெயத்தை தாவீது கொடுத்தது யாரு? கர்த்தர். அப்போ இது இப்ப யாருடைய பட்டயம்? கர்த்தருடைய பட்டயம். எங்க இருக்கு? தாவீதின் வீட்டில் இருக்கு. எதுக்கு கொடுத்தாரு? பயன்படுத்தும்படி கொடுத்தாரு. பயன்படுத்தாததுனால தூக்கி எங்க வச்சாரு? ஆசரிப்பு கூடாரத்தில் வச்சாரு. எதுக்கு வச்சாரு? இன்னொருத்தன் பயன்படுத்த விரும்பினா அவனுக்கு கொடுக்கலாம். உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன், புரியலன்னு நினைக்கிறேன், புரியலன்னு நினைக்கிறேன்.
கிருபை தரமாட்டாருன்னு இல்ல, கிருபை தருவாரு. அபிஷேகம் தரமாட்டாருன்னு இல்ல, அபிஷேகம் தருவாரு. பலனை தரமாட்டாருன்னு இல்ல, தருவாரு. அதே நேரத்தில் கர்த்தர் பயன்படுத்துவார்கள் என்று எண்ணி நம்ம கையில தந்ததை நம்ம பயன்படுத்தலைன்னா எடுத்து ஆலயத்தில் வச்சிருப்பாரு. இன்னொருவன் வரட்டும். அதனாலே ஆக்கும் ரட்சிக்கப்பட்டு 25 வருஷம் ஆனவர்கள் மூலையில் உட்கார்ந்து தோத்திரங்கர்த்தாவே தோத்திரங்கர்த்தாவே தோத்திரங்கர்த்தாவே, இடுப்பலி தோத்திரங்கர்த்தாவே, கால்வலிக்கு தோத்திரங்கர்த்தாவேன்னு சொல்லிட்டு இருக்கும்போ ரட்சிக்கப்பட்டு 5 வருஷம் ஆனவன் ஃபுட்பால் மாதிரி தெய்வத்தை ஆராதிக்குது. புரியலையோ? அத புரியுத மாதிரி இருக்குதோ? இன்னொருவன் கையில் இருந்ததை பெறுவதற்கு எனக்கு தகுதியே இல்லை, எனக்கு தகுதியே இல்லை. நான் அதற்கு தகுதி உள்ளவன் இல்லை. ஆனா கர்த்தர் பார்த்தாரு, இவன் கையில கொடுத்தா பயன்படுத்துவான்னு சொல்லி கொடுத்தாரு. உண்மைதானே இல்லையா? உங்களுக்கு என்னத்துக்கு ஜபாவிய தந்தாரு? உங்களை என்னத்துக்கு அந்த தேசத்துல இருந்து ரட்சித்தாரு? உங்களுக்கு என்னத்துக்கு கிருபையை தந்தாரு? இவங்க கையில கொடுத்தா பயன்படுத்துவார்கள் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துல தேவன் தந்தது எதா இருந்தாலும் பயன்படுத்தணும். கை தட்டி கை தட்டி கை தட்டி தேவன் தந்த எதா இருந்தாலும் அதை பயன்படுத்தணும். சின்னதோ பெருசோ, பாடலோ ஜபமோ, அபிஷேகமோ வல்லமையோ, கிருபையோ விடுதலையோ, உடரபா சக்கத்தரபா ரியந்தரபலபா, தேவன் தந்ததை பயன்படுத்த பயன்படுத்த பெருகிக் கொண்டே இருக்கும். பயன்படுத்த பெருகிக் கொண்டே இருக்கும். ஸ்தோத்திரம் சொல்லணும், அப்ப பெருகும். ஆவியில நிரம்பணும், அப்ப பெருகும். அந்நிய பாஷை பேசணும், அப்ப பெருகும். உலகத்திலே இப்படி ஒரு பட்டயம் ஒண்ணுதான் உண்டு. அத கையில வச்சுட்டு என்ன செஞ்சிருக்கணும்? மேக்சிமம் யூஸ். ஐயோ தப்புதான், என்ன உங்கள்கிட்ட சொன்ன தப்புதான். என்ன பண்ணணும்? மேக்சிமம் யூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த பட்டயத்தை வச்சு எந்த ராஜ்யத்தையும் வெட்டலாம். ஆனா எங்க வச்சிருக்கு? சீலையில பொதிஞ்சு. ஆண்டவர் பார்க்கிறாரு, திராணி உள்ள இன்னொருவன் வந்தா கொடுத்திருப்பனே. சில நேரம் உண்மைதானே இல்லையா? அந்நிய பாஷை கிடைக்க முன்ன என்ன ஜெபம் பண்ணணும்? தாரும் ஆண்டவரே. அப்ப ஆண்டவர் கேட்டார், தந்தா என்ன செய்வ? தந்தா 24 மணி நேரம் உண்மை துதிச்சிட்டு இருப்பேன். தந்தாரா? பற்றி போச்சு. என்ன ஒரு முறப்பு! என்ன சொல்லியாகும் வாங்கினது? வாங்கவே இல்லையோ? என்ன சொல்லியாகும் வாங்கினது? தருவீராக தருவீராக தருவீராக. தந்தா என்ன பண்ணுவேன்? எப்பவும் உடைய கூடாரத்தில் வருவேன், எப்பவும் உடைய பாதத்தில் விழுந்து கிடப்பேன். ஊற்றுக்கண் திறந்தே இருக்கும். ஆற்றிலிருந்து தண்ணி புறப்படுவதை போல ஆவியில நிரம்பிட்டே இருப்பேன். கர்த்தர் கேட்டார், தந்தை இல்லையா? இப்ப அந்த பட்டை எங்க? எஸ்கியூஸ் மீ, எங்கன்னு எனக்கு தெரியல, தேடி பார்க்கணும். அப்ப கர்த்தர் சொன்னார், வீட்டுல தேடண்டா, வீட்டுல இல்ல, வீட்டுல தான் தூக்கியாச்சுன்னு. அதை எப்படி வீட்டில் இருந்து தூக்க முடியும்? நான் இல்லையா வச்சேன். கர்த்தர் சொன்னார், நம்ப முடியலைன்னா போய் பாருன்னு. அங்க போய் பார்த்தா மிஸ்ஸிங். அங்க போய் பார்த்தா மிஸ்ஸிங். அப்ப எங்க போச்சடான்னு சொல்லி தேடணும். விட்டான். எங்க போனா நமக்கு என்னன்னு விட்டான். இப்போ ஆசாரியன்ட்ட போய் கேட்கிறான், ஒரு ஆயுதம் இருக்கு. ஆசாரியன் சொல்றான், ஒரு ஆயுதம் இருக்கு.
அவன் கேட்குறான், எது? அன்னைக்கு நீ கோலியாத்தை வெட்டன இல்லையா, அது இருக்கு. உடனே இவன் கேட்குறான், அது எப்படி இங்கே வந்து? உடனே ஆசாரியன் சொல்கிறான், ஆண்டவர் ஒருவனுக்கு கொடுக்கும்போ அவன் பயன்படுத்தலைன்னா பயன்பட வாய்ப்புள்ள இன்னொருவனை தேடுகிறார். கிருபையை ஒருவனுக்கு கொடுக்கும்போ அவன் பயன்படுத்தலைன்னா கிருபையுள்ள இன்னொருவனை தேடுகிறார். அபிஷேகத்தை ஒருவனுக்கு கொடுக்கும்போ இன்னொருவனை தேடுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க. சரி. பட்டயம் 5 காரியங்களை செய்யும். எத்தனை காரியங்களை செய்யும்? 5 காரியங்களை செய்யும். 1, சரீரத்தின் அவயவங்களை பிரிக்கும். பட்டயம் என்ன செய்யும்? சரீரத்தின் அவயவங்களை பிரிக்கும். யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம். பட்டயம் சரீரத்தின் அவயவங்களை பிரிக்கும். 2, இது 1 2. 1 சாமுவேலின் புஸ்தகத்தை கையில் எடுங்க. பதினஞ்சாம் அதிகாரம் 33வது வசனம். ரெண்டு, பட்டயம் எதிர்கால சந்ததியை அழிக்கும். 1, பட்டயம் சரீரத்தின் அவயவங்களை பிரிக்கும். 2, பட்டயம் எதிர்கால சந்ததியை. பார்த்தீங்களா, ஸ்திரீகளை பிள்ளையற்றவர்களாக்குனதுண்டாக்கும் அந்த இடத்துல சொல்லி இருக்கு. பட்டயம் எதிர்கால சந்ததி எழும்பாதபடி பட்டயம் தடுக்கும். 3, நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை கையில் எடுங்க. 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். பட்டயம் நடமாட முடியாமல் செய்யும். தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கிடணும். 1, பட்டயம் அவயவங்களை பிரிக்கும். 2, பட்டயம் எதிர்காலத்தில் ஜெபிக்கிற ஒரு சந்ததி எழும்பாதபடி, எதிர்காலத்தில் முழங்கால் நிற்கிற ஒரு சந்ததி எழும்பாதபடி, எதிர்காலத்தில் உத்தமத்தோட தெய்வத்தை சேவிக்கிற ஒரு சந்ததி எழும்பாதபடி சந்ததி அழித்து போடும். 3, நல்ல கையும் காலும் வச்சுட்டு நல்லா ஜெபிக்கணும், நல்லா ஆராதிக்கணும், நல்லா துதிக்கணும். இந்த ஒரு ஆயுசில் தெய்வத்துக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஆவேசத்தோட போராடுகிறவனை செயல்பட முடியாமல் பண்ணிவிடும் பட்டயம். 4, லூக்கா எழுதின சுவிசேஷத்தை கொஞ்சம் கையில் எடுங்க. 2ஆம் அதிகாரம் 35வது வசனம். லூக்கா 2:35. பட்டயம் உள்ளத்தை குத்தும்.
ஒரு பட்டயம் சரீரத்தின் அவயவங்களை பிரிக்குது, இன்னொரு பட்டயம் எதிர்கால சந்ததி எழும்ப முடியாமல் எதிர்கால சந்ததியை அடையாளமிட்டு வெட்டி போடுகிறது. இன்னொரு பட்டயம் செயல்பட வேண்டும் என்று விருப்பமுள்ளவனுடைய கையையும் காலையும் தரித்து போட்டு செயல்பட விடாமல் தடுக்குகிறது. இன்னொரு பட்டயம் வெளியே காயமில்லை, ஆத்துமாவை குத்திவிட்டது. நீங்க அப்படி பார்த்துட்டு இருக்க இருப்ப பார்த்தா பாவம் போல இருக்கனா? ஒரு அல்லேலியா சொல்லுங்க, உற்சாகத்தோட ஒரு அல்லேலியா சொல்லுங்க. 5 பட்டயம் உயிரை குடிக்கும். பட்டயம் என்ன செய்யும்? உயிரை குடிக்கும். இதெல்லாமாக்கும் பட்டயத்தால செய்ய முடிகிறது. அதனால ஆண்டவர் பட்டயத்தை எங்க கொண்டு வச்சிருந்தாரு? உங்களுக்கு புரிஞ்சு கொள்ள கஷ்டமா இருக்கோ? எங்க கொண்டு வச்சிருந்தாரு? எங்க கொண்டு வச்சிருந்தாருன்னு கேட்டா, ஆசரிப்பு கூடாரத்தில் கொண்டு வச்சிருந்தாரு, தேவனுடைய கூடாரத்தில் கொண்டு வச்சிருந்தாரு. ஏன் தெரியுமா? இந்த பட்டயம் தீமை மட்டும் செய்ய பழகினது. தப்புதான், தப்புதான். என்ன மட்டும் செய்ய பழகினது? சில ஆட்களை பார்த்துருக்கா, கல்யாணத்துக்கு கூப்பிட கல்யாண கார்டு தந்தாலும் ஒரு சீத்தை விழிச்சிட்டு தான் வான்னு சொல்லுவோம். அவைய கூப்பிட்டு நல்ல காரியமாகும். இத்தனாம் தேதி கல்யாணத்துக்கு வரணும்னு சொல்லக்கு அதுக்கு முன்ன சொன்னது ஒரு கெட்ட வார்த்தை. ஏன் பட்டயத்துக்கு தீமை செய்ய மட்டும்தான் தெரியும், பட்டயத்துக்கு நன்மை செய்ய தெரியாது. அதனால பட்டயத்தை கொண்டு தெய்வ சமூகத்தில் வச்சார். என்னத்து தெரியுமா? தீமை செய்ய பழகுனத நன்மையின் ஆயுதமா மாற்றும்படி. கையை உயர்த்தி பிடிங்க, கையை உயர்த்தி பிடிங்க, வாயை தரைங்க. ரிபாலா சக்கத்தரபலபா. உங்க குடும்பத்தில் தீமை மட்டும் செய்ய பழகுன சிலரை ஆண்டவர் இழுத்து கொண்டு வர போகிறார். கையை உயர்த்தணும். இந்த உபவாச ஜெபத்தில் ஜெபிங்க. எதுக்கு எடுத்தாலும் தீமையாய் மட்டும் யோசிக்கிற உங்க பிள்ளைய ஆண்டவருடைய பிரசன்னம் இழுத்து கொண்டு வர போகிறது. அங்க கொண்டு வச்சு இதை என்ன பண்ணுவார் தெரியுமா? கர்த்தரின் பட்டயம், கர்த்தரின் பட்டயம். கை தட்டுங்க. கர்த்தரின் பட்டயம். நல்ல வாயை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தரின் பட்டயம். இதுக்கு முன்ன இது வெட்டும், இதுக்கு முன்ன இது குத்தும், இதுக்கு முன்ன இது சந்ததியை தடுக்கும், இனி இது ரட்சிக்கும். அப்போ தீமை மட்டும் செய்ய பழகின பட்டயத்தை ரட்சிக்கும் பட்டயமாய் மாற்றும்படி எங்க கொண்டு வச்சிருக்கு? தேவனுடைய சன்னிதானத்தில் கொண்டு சீலையில பொதிஞ்சு வச்சிருக்கு. மறுரூபப்படுத்தணும், மறுரூபப்படுத்தணும், மறுரூபப்படுத்தணும். சுபாவத்தை மாற்றணும். இனி கர்த்தருக்காக செயல்படணும், இனி தெய்வத்துக்காக செயல்படணும், இனி தேசத்தின் ரட்சிப்புக்காக செயல்படணும். புரிகிறவங்க மட்டும் கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ தேவன் தம்முடைய திட்டத்தின்படி ஒரு ஆளுக்கு ஒரு காரியத்தை கொடுக்கிறாரு. அந்த ஆள் அதை பயன்படுத்தல, வீட்டில் பொதிஞ்சு வச்சா அது நேரம் எங்க போகுது? கர்த்தர் இடத்துல போகுது. கர்த்தர் அதை கையில வச்சுட்டு இன்னொரு ஆளை தேடுறாரு. அதே கிருபையை கொடுக்க, அதே பலனை கொடுக்க இந்த கூடாரத்தில் இனி ஜெபிக்கிறவர்கள் எழும்ப போகிறார்கள். இந்த கூடாரத்தில் இனி முழங்கால நிற்கிறவர்கள் எழும்ப போகிறார்கள். இந்த கூடாரத்தில் இனி தெய்வ சமூகத்தில் போராடுகிறவர்கள் எழும்ப போகிறார்கள். இந்த கூடாரத்தில் இனி அனல் உள்ளவர்கள் எழும்ப போகிறார்கள். தேவ திட்டத்தின்படி செயல்படுகிறவர்களுக்கு போராட்டம் அதிகம். தேவ திட்டத்தின்படி செயல்படுவர்களுக்கு தாக்குதல் அதிகம். தேவ திட்டத்தின்படி செயல்படுவர்களுக்கு ஆபத்துகள்
அதிகம். இப்ப அவன் காசாவில் வாரான். காசாவில் எங்க இருக்கிறான்? 16ஆம் அதிகாரம் 1வது வசனம். சூப்பர் இல்லையா? சூப்பர் இல்லையா? அப்படின்னா இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவ யாரு? யாராவது சொல்லுங்க, யாரு? பெலிஸ்தியர்களுக்கு ஏஜென்ட். வீட்டில் இருக்கிறவ யாரு? பெலிஸ்தியர்களுக்கு ஏஜென்ட். சிம்சோன் வந்த உடனே அவ பெலிஸ்தியர்கிட்ட சொல்லிட்டா ஆள் வீட்டில் உண்டு. இவனுக்கு எதிராளிகள் பட்டணத்தை வளைஞ்சது தெரியுமா? தெரியாது. நாளைக்கு காலையில் கொல்லப்பட போறேன்னு தெரியுமா? தெரியாது. சத்துருக்கள் நான் இருக்கிற வீட்டை சுற்றி இருக்கிறாருன்னு இவனுக்கு தெரியுமா? தெரியாது. இது ஒன்றும் தெரியாம இருக்கும்போ நடுராத்திரியில ஒரு சத்தம் கேட்குது. அது என்ன சத்தம் தெரியுமா? என் மகனே இப்பொழுது எழும்பு. என்ன சத்தம் கேட்குது? என் மகனே இப்பொழுது எழும்பு. உடனே இவன் என்ன சொல்லி இருப்பான்? போ சாத்தானே, ராத்திரில தூங்க விடாம போராடுகிற ஆவி போ. மறுபடி அந்த சத்தம் கேட்குது, என் மகனே இப்பொழுது எழும்பு. மறுபடியும் சொல்றான், கடந்த சில நாட்களாய் தூங்க முடியாமல் ஒரு ஆவி போராடுது. தூங்க முடியாமல் ஆவி போராடுறதில்ல. இன்னும் நீ தூங்கினா பின்ன நீ தூங்க வேண்டி வராது. இன்னைக்கு நீ தூங்கினா பின்ன நீ உயிரோட இருந்தாதானே தூங்கணும். தூங்கக்கு முன்ன அவிய தூக்கி தூங்கணும். அதனால கர்த்தர் சொல்றார், இப்ப எழும்பு. அருமை தேவ சபையே, ஆவியானவர் எனக்குள்ள போட்ட வார்த்தை சொல்றேன், என் பிள்ளைகளே இப்ப எழும்படோ, இப்ப எழும்படோ. ஒரு பக்கத்துல சத்துரு வளைந்து கொண்டு வருகிறான், ஒரு பக்கத்துல அந்தகார வல்லமைகள் வளைந்து கொண்டு வருகிறது. உனக்குள்ள இருக்கு ஒரு கிருபை, உனக்குள்ள இருக்கு ஒரு அபிஷேகம், உனக்குள்ள இருக்கு ஒரு ஜபாவி. இப்ப நீ எழும்பணும். நாளைக்காகட்டு, அடுத்த மாசம் ஆகட்டு, மார்ச் 1ஆம் தேதி ஆகட்டு, ஒரு வாரம் கூட தாண்டட்டு, அப்படி சொன்னா பின்ன நீ வாழ முடியாமல் போய்விடும். நீ எழும்புறதா இருந்தா இப்ப எழும்பணும். ஆண்டவருடைய சத்தம் உள்ளத்துல கேட்ட உடனே என்னதான் நடக்குதுன்னு பாப்போன்னு சொல்லி நடுராத்திரி எழும்புனானா. எழும்பி போய் பட்டணத்தின் வாசல்ல கைய வச்சான். காசா பட்டணத்தை கதவை திறந்து பூட்டுறது 20 பேர். எத்தனை பேர்? 20 பேர் திறந்து பூட்டுறதாக்கும் காசா பட்டணத்தினுடைய வாசல் டோர் மட்டும். இவன் கைய வச்சானா டோர் இளவி இங்க வந்து, டோர் இளவி இங்க வந்து, நான் தூய தமிழ்ல சொல்லிட்டு போறேன், நீ உணர்ந்தால் கதவுகள் திறக்கும். நீ உணர்ந்தால் கதவு திறக்கும். நீ நடுராத்திரி முழங்கால நின்னா கதவு திறக்கும். நீ தெய்வ சமூகத்தில் விழுந்து கிடந்தா பட்டண வாசல் திறக்கும். கைய வச்சான், கதவு இளவி கீழே விழுந்து. இப்போ ஒரு யோசனை, ஒரு நல்ல அடுப்புக்குள்ள விறகு கிடக்கு, எப்படி போட்டுட்டு போகுன்னு சொல்லி எடுத்து தோளில் வச்சு கொண்டு போனாய். எடுத்து தோளில் வச்சு கொண்டு போனாய். வீட்டில் ராத்திரி மொத்தம் காவல் இருந்தனும் இல்லையா? காவல் இருந்த ஆட்கள் காலையில் எழுப்பி பார்த்தா ஆளையும் காணல, கதவையும் காணல. ஆளையும் காணல, கதவையும் காணல. ஒன்று காசா சிம்சோன் விழுந்து போன இடம். கொஞ்சம் கூட தெளிவா சொல்லணும்னா, தேவ திட்டமுள்ள ஒருவன் வீழ்த்தப்பட்ட இடம். 2 இது. ஒன்று என்ன?
இனி 2 நியாயாதிபதிகள் 16:21. எங்க கொண்டு போய்? அப்போ காசா 1 ஒரு தேவ திட்டம் உள்ளவன் விழுந்த இடம் மட்டுமில்ல, 2 ஒரு தேவ திட்டம் உள்ளவன் தரிசனத்தை இழந்த இடம். எதை இழந்த இடம்? தரிசனத்தை இழந்த இடம். உங்களுக்கு இந்த சுதந்திர போராட்டத்தில் ஒரு இதுண்டு. அதில் ஒரு போர் வீரனை பிடிக்க சத்துருக்கள் வரணும். சத்துருக்கள் வரும்போது அவன் என்ன பண்றான் தெரியுமா? தூங்கும்போவும் பட்டயத்தை கையில் வச்சிருக்கான். தூங்கும்போவும் பட்டயத்தை கையில் வச்சிருக்கிறான். படுக்கும்போவும் பட்டயத்தை கையில் வச்சிருக்கிறான். தூங்கினாலும் பட்டயம், படுத்தாலும் பட்டயம். எதிராளிகள் அவனை ஒன்றும் செய்ய முடியாதனால அவனுக்கு சமையல் பண்ணி கொடுக்கிற ஒருத்தன் உண்டு. அவன்கிட்ட பேசணும் எதிராளிகள். அப்போ சமையல் பண்ணி கொடுக்கிறவன் சொல்றான், சாப்பிடும்ப என்னத்துக்கு பட்டயம் தான் பக்கத்தில் இருக்கிறேன். சாப்பிடும்போ என்னத்துக்கு பட்டயம், நான் பக்கத்தில் இருக்கிறேன். சரிதானே, சாப்பிடும்போ என்னத்துக்கு பட்டயம். உடனே அவன் சொன்னா, சரி பட்டயத்தை எடுத்து ஒதுக்கி வை. பட்டயத்தை எடுத்து ஒதுக்கி வச்சதும் சத்துருக்கள் வந்து விட்டார்கள். சத்துருக்கள் வந்து விட்டார்கள். இவன் சத்துருக்களை கையால் அடிச்சான். கையால் அடிச்சப்ப கையை வெட்டிச்சனும், காலால மிதிச்சான், காலை வெட்டிச்சனும். கடைசியில் என்ன பண்ணான் தெரியுமா? கடிச்சான், பல்ல உடைச்சனும், காரி துப்பினான். என்னெல்லாம் ஆயுதம்னு பாருங்க. அடி, சவிட்டு, கடி, துப்பு. இதெல்லாம் நான் வாசிச்சு பார்த்தப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? கண்ணு இருக்கு. தப்புதான். என்ன இருக்கு? கண் இருக்கு. கண் இருக்கிறதுனால காலுக்கு பிரயோஜனம் உண்டு. கண் இருக்கிறதுனால கைக்கு பிரயோஜனம் உண்டு. கண் இருக்கிறதுனால மீது எல்லா உபயோகம் உண்டு. இவன் இனி செயல்படக்கூடாது என்பதற்காக முதல்ல என்ன பண்ணிச்சுன்னு தெரியுமா? விளக்கை கெடுத்து விட்டார்கள். எது விளக்கு? மெதுவா சொல்லுங்க. கண்ணு விளக்கை கெடுத்து விட்டார்கள். அருமை தேவ பிள்ளைகளே, உனக்கு என்ன நடக்குன்னு தெரியக்கூடாது, நீ என்ன பண்றன்னு தெரியக்கூடாது, உன் ஆவிக்குரிய நிலை எங்க இருக்குன்னு தெரியக்கூடாது. அதனால சத்துரு முதல்ல விளக்கானச்சான். ஒரு நிமிஷம் கையை உயர்த்தணும். அத்தனை பேரும் ஜெபிக்கணும், அத்தனை பேரும் ஜெபிக்கணும். மறுபடியும் மறுபடியும் எங்களை பிரகாசிக்க பண்ணுவீராக. கையை உயர்த்தி ஜெபிங்க, கையை உயர்த்தி ஜெபிங்க. ரி பாபா பாபா ரி அந்தர பலபரபலபா. இந்த சத்தம் போதாதென்ன? சத்துரு நம்மளை தாக்கல்ல, சத்துரு நம்மளை அழிக்கல்ல. சத்துரு விளக்கை கெடுத்து விட்டான். சத்துரு விளக்கை கெடுத்து விட்டான். ஒரு சந்ததி ஜெபிக்கணும், ஒரு சந்ததி ஜெபிக்கணும். ஆண்டவரேன்னு கூப்பிடுங்க, வாயை திறந்து கூப்பிடுங்க. ஏய் சத்தம் உயர்த்துங்க, உயர்த்துங்க சத்தத்தை, சத்தத்தை உயர்த்துங்க. உடாபாராபா. உங்க பிரகாசத்தை 7 பகல போல மாற்ற தெய்வத்தால முடியும். கையை தட்டுறவங்க கையை தட்டுங்க. ஆவியில போராடுகிறவர்கள் ஆவியில போராடுங்க. உடாரபலபா ரி அந்தரபலபா. கிருபை உள்ளவர்கள் கை தட்டி, கிருபை உள்ளவர்கள் வாயை திறந்து, கிருபை உள்ளவர்கள் ஆவியில நிரம்பி தெய்வ சமூகத்தில் பேசுங்க, பேசுங்க, பேசுங்க. உன் விளக்கை சத்துரு தொட விடாத, உன் விளக்கை சத்துரு தொட விடாத, உன் விளக்கை அந்தகாரங்கள் தொட விடாத. ரேதர் அந்தல ரியந்தர சந்தர சத்தர அல் பந்தர பத்தர் யந்தர உடந்தல் கபரபலபலபலபா ரேல் அந்தரபலபலபலபா ரீ பத்தரபலபலபலபா ரீ கத்துரபலபலபலபா. எரியுது, எரியுது, விளக்கு எரியுது, விளக்கு எரியுது. கண்ணை மூடி கை தட்டி வாயை திறந்து ஆவியில போராடுங்க. ரகதரபா ரீ கத்தரபா அல் கந்தரபா. போராடு, போராடு. கர்த்தர் உன்னை பிரகாசமாய் வைக்க போறாரு. தேவ பிரசன்னம் உன்மேல் இறங்குகிறது, வல்லமை தொடுகிறது.
இப்போ சுதந்திர போராட்டத்தில் உள்ள வீரன் என்ன பண்ணினானோ அதே காரியத்தை சிம்சோனும் பண்ணி இருக்கலாம். எது இருந்தா கண் இருந்தா. ஏன்னு சொல்லித்தாரு, பட்டயத்தை எடுத்து வெட்டுறது ஒரே நேரத்தில் முடிஞ்சு போகும். ஆனா காரி துப்புனா வாழ்க்கை வர முடியாது. பட்டயத்தை எடுத்து வெட்டுறது ஒரே நாள்ல செத்து போகும். ஆனா காரி துப்புனா டெய்லி மரணம் தானே. நடந்து போகும்போது ஆட்கள் என்ன சொல்லணும், இவனை ஆக்க மற்றவன் துப்புனான். கடையில சாதனம் வாங்க போனாலும் ஆட்கள் என்ன சொல்லணும், இவனை ஆக்க மற்றவன். பட்டயத்தால வெட்டினா ஒரு நாள் மரணம், காரி துப்புனா டெய்லி மரணம். அவங்க கவனமா இருக்கணும். இப்படி ஒண்ணு நமக்கு வந்துவிடக் கூடாது. அதனால கையையும் காலையும் இல்ல, முதல்ல கண்ணை கெடுக்கணும். விளக்க மட்டும் கொளுத்தி வை, நீ தோற்று போவதில்லை. உரபா சக்கத்தரபா ரியந்தரபா பாபா அல்கபரபரபரபரபா. கை இல்லையே, கால் இல்லையே, உடம்புல பலம் இல்லையே, டயபெட்டிக் இருக்க, பிரஷர் இருக்க, இதெல்லாம் இருந்தாலும் தரிசனம் இருக்கா போதும். மிகப்பெரிய ஆரோக்கியம் பலமும் இல்லைன்னாலும் விளக்கு கையில இருக்குன்னா வெளிச்சத்தை பார்த்து அடுத்த காலம் நீ வைப்ப, உன் பின்னால 10 பேர் வைப்பனும் ஒரு சந்ததியே வரும். பெலிஸ்தியன் மிகப்பெரிய புத்திசாலி இல்லையா? பெலிஸ்தியனுக்கு தெரிஞ்சு போச்சு, இவனை பிடிச்ச உடனே என்ன பண்ணணும், காசாவுக்கு கொண்டு போகணும். காசாவுல கொண்டு போன உடனே என்ன பண்ணணும், கண்ணு கட்டுட்டுன்னா காதுல கட்ட வார்த்தை கேட்டாலும் எவன் பேசினான்னு, கண்ணு கட்டுட்டுன்னா முகத்துல துப்புனாலும் எவன் துப்புனான்னு, கண்ணு கட்டுட்டுன்னா ஆயுதம் வர சத்தம் கேட்டாலும் எங்க இருந்து வருதுன்னு. கிருபை இருக்கு, கண்ணு இல்லையே. பலம் இருக்கு, கண்ணு இல்லையே. நான் சொல்றேன், ஒன்றும் நினைக்கப்படாது. என்ன ஒன்றும் நினைக்கப்படாது. டயபெட்டிக் இல்லை, பிபி இல்லை, கொலஸ்ட்ரால் இல்லை, சுகர் இல்லை, இது ஒன்றும் இல்லாம இருந்துட்டு கண் இல்லாதவனை விட இது எல்லாம் இருந்தாலும் கண் உண்டுன்னா போதும். முறைச்சு பார்க்குது. ஏன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வலது கையை உயர்த்தி பிடிங்க, ஜபிங்க. நாங்கள் இன்னும் பார்வை அடையணும். ஜபிங்க, நாங்கள் இன்னும் பார்வை அடையணும். சத்தம் உயர்த்தி கபரக்கத்தராத்தி அல்கமானியா போராடி ஜபிங்க. நாங்கள் இன்னும் பார்வையடையணும். சத்திரிய கண்ணுக்கு தான் திட்டம் போட்டிருக்காய், என் தரிசனத்தை தான் சத்துரு கண்ணு வைக்கிறா. நான் விடமாட்டேன். கிருபை உள்ளவர்கள் போராடுங்க, வாஞ்சை உள்ளவர்கள் போராடுங்க. ஆவியானவர் என்ன பலமாய் ஏவுகிறார் அப்படின்னு சொல்றவங்க போராடுங்க. போராடி ஜெபிங்க. திறக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுகிறது. 2 கையை நல்லா தட்டணும், சத்தத்தை நல்லா உயர்த்தணும். வாயை திறந்து எவ்வளவு ஆவியில போராட முடியுமோ அவ்வளவு ஆவியில போராடுங்க. உடகட கத்தரா ரீபல் கந்தரத்தலா ரியம்
அந்தல் கபாரியா அல் காந்தாரியா. பயங்கர அபிஷேகம், பயங்கர அபிஷேகம். சகோதரா, நீ பார்வையடைகிறாய். சிஸ்டர், நீ பார்வையடைகிறாய். உன் வீட்டில் ஒரு விளக்கு கொளுத்தப்படுகிறது, உன் குடும்பத்தில் ஒரு விளக்கு கொளுத்தப்படுகிறது. கையை தட்டி பெற்றுக்கோ, கையை தட்டி பெற்றுக்கோ, விடாத. அல் கரத்தரத்தலா ரி அந்தரா உடந்தரா அல் பந்தரா பிரௌட பத்தரா ரி அத்தரா அல் ஹத்தரா ரி பத்தரா உடந்தரா அல் பந்தரா. பயங்கர தேவ பிரசன்னம். கண்ணை மூடி கை தட்டி பயங்கர அபிஷேகம். வாயை திறந்து போராடுங்க, வாயை திறந்து போராடுங்க, வாயை திறந்து போராடுங்க. அத்தனை பேர் போராடுங்க. பயங்கர தேவ பிரசன்னம். விடாதுங்க, விடாதுங்க. ஆவியில பேசுங்க, ஆவியில தெய்வ சமூகத்தில் பேசுங்க. பேசிக்கொண்டே இருங்க. அக்கினி வந்து விழுகிறது. ஓ குடும்பத்தின் பார்வை திரும்ப வருது, ஓ பிள்ளைக்கு பார்வை திரும்ப வருது. உடா ரக்கத்தனவா. சத்துரு கெடுத்து போட்ட கண்கள் இப்போ திறக்கப்படுகிறது. அடுத்த கொடுமையை கூட நான் சொல்லட்டா? கேட்டுட்டு இருப்பீங்க இல்லையா? ஒரு அல்லேலியா சொல்லுங்க. காசா ஒன்று தேவத்திட்டம் உள்ளவன் வீழ்த்தப்பட்ட இடம். 2 விளக்கு அணைக்கப்பட்ட இடம். 3 அதை விட கொடுமை இல்லையா? நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 25வது வசனம். என்ன சொல்லி இருக்கு? Once you were a soldier, now you are a joke. ஒரு கட்டத்தில் பெலிஸ்தியர்களுக்கு பாராளுமன்றத்தில் எப்போ யாரை பற்றி தான் பேசிட்டு இருப்பணும்? அவன் எங்க போறான்னு பாருங்க, அவன் எங்க வாரான்னு பாருங்க. அவனால நம்மளால அவனை ஒன்றும் செய்ய முடியல. அவனை கூகுளில் பாருங்க எப்படி போறான்னு. அவனை எப்படியாவது நம்ம ஒரு வழிக்கு கொண்டு வரணும்னு சொல்லி அவங்க பணம் மொத்தம் செலவு பண்ணது சிம்சோனுக்காக. அவங்க மொத்த ப்ரோக்ராமும் போட்டது சிம்சோனுக்காக. ஒரு ராஜ்யம் மொத்தம் ஒருத்தனை கண்டு பயப்படுது. இப்ப பாருங்க அவன் என்ன ஆனான் தெரியுமா? ஜஸ்ட் எ காமெடி. தயவு செஞ்சு என்ன ஒரு சகோதரனா நினைக்கணும். என்ன உங்க தாயின் கருவில இருந்து உங்க கூட பிறந்த சகோதரனா நினைக்கணும். ஜபிக்கிறவன் ஜபத்தை நிறுத்தினால் வேடிக்கை பொருளாவான். ஆராதிக்கிறவன் ஆராதனை இழந்தால் வேடிக்கை பொருளாவான். தெய்வத்தை பின்பற்றுகிறவன் பின்வாங்கி போனால் வேடிக்கை பொருளாவான். ஒரு காலத்தில் எல்லாருக்கும் இவனை கண்டு பயம். இப்ப இவனுக்கு பேரை சொன்ன உடனே குட் ஜோக். ஒன்று யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்தில் நீங்க முழங்கால நிற்கும்ப பக்கத்து வீட்டில் உள்ள ஆளும் அது சொல்லும், ஞாபகம் இருக்கா? பிள்ளைக்கு தலைவலியா இருக்கு, கொஞ்சம் ஜபிப்பியலான்னு. ஓர்மை உண்டா? இப்போ அவிய வரலையே, அவிய நம்மளை விட கொள்ளலாம். ஒரு காலத்தில் ஆட்கள் வந்து நம்மள்கிட்ட ஜபக்குறிப்பை சொல்லணும், பிரச்சனையை சொல்லணும், துன்பத்தை சொல்லணும். ஏன் அந்த சிஸ்டர் ஜபம் பண்ணினா பல தடவை எனக்கு அற்புதம்
நடந்திருக்கு. ஒரு தடவை என் புருஷனுக்கு தூக்கமே வரல, அவர் தூங்காம பாடுபட்டு இருந்தாரு. அப்போ அந்த சிஸ்டர்கிட்ட போய் சொன்னேன், இப்படி என் புருஷனுக்கு தூக்கம் வரல, ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னேன். அவங்க ஜெபம் பண்ணலான்னு சொல்லிச்சனும், அன்னையிலேருந்து என் புருஷன் நல்லா தூங்குறாரு அப்படின்னு சாட்சி சொல்லணும். தெரியுமா? இப்போ நம்ம நல்லா தூங்குறோம். இப்போ நம்ம நீங்க நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி, மணவாட்டியின் ஸ்தானத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகள் வேடிக்கை பொருளாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அது சத்துரு நம்மளை பரிகாசம் பண்ற அந்த வேடிக்கை இல்ல, அந்த வேடிக்கை வேற. நான் ரட்சிக்கப்பட்டதுனால என்ன பரிகாசம் பண்ணணும், அந்த வேடிக்கை வேற. இது நானே எனக்கு வெடி வச்சதுனால. என்ன மாறிக்கொண்டிருக்கிறோம்? வேடிக்கை மாறிக்கொண்டிருக்கிறோம். விருப்பம் போல திட்டணும், விருப்பம் போல தட்டணும், விருப்பம் போல விளையாடணும். இனி இவன் ஒரு பயம் அல்ல, இனி இவன் ஒரு பயம் அல்லங்கிறத விட இனி இவன் ஒரு மேட்டரே அல்ல, இனி இவன் ஒரு மேட்டரே அல்ல. ஒரு காலத்தில் சிம்சோன் நடந்து போனா சிங்கம் பயப்படும். கொஞ்சம் கவனிங்க. ஒரு காலத்தில் சிம்சோன் நடந்து போனா சிங்கம் பயப்படும். ஒரு காலத்தில் சிம்சோன் நடந்து போனா நரிகள் பயப்படும். ஒரு காலத்தில் சிம்சோன் நடந்து போனா வேளாண்மைகள் பயப்படும். ஒரு காலத்தில் சிம்சோன் நடந்து போனா பெலிஸ்தியரின் பிரபுக்கள் பயப்படுவார்கள். அதே சிம்சோன் இப்போ ஜஸ்ட் ஒரு ஜோக். ஊரு மொத்தம் கூடி கடந்து பரிகாசம் பண்ணுது, ஊரு மொத்தம் கூடி கடந்து மோசமா பேசுது. நான் கேட்கிறேன், இனியும் உனக்கு உணர்வதற்கு நேரம் வரவில்லையான்னு? இதுக்கு மேல உணரக்கு என்ன அடையாளம் வேணும்னு கேட்டேன். இதுக்கு மேல என்ன தீர்க்க தரிசனம் வேணும்னு கேட்டேன். இதுக்கு மேல யாரு தலையில கை வைக்கணும்னு கேட்டேன். இன்னும் என்ன அடையாளங்கள் உங்களுக்கு தேவை? விளக்கு அணைந்து விட்டது. விளக்கு சரீரம் இருக்கு, தரிசனம் இல்லாதனால செயல்பட முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டோம். எல்லாவற்றுக்கும் மேல இப்ப நம்ம நடந்து போகும்போது பெலிஸ்தியன் நம்மளை பார்த்து சொல்றான், அதான் அது ஒரு காமெடி பீஸ்ன்னு. அது ஒரு காலத்துல அப்படி சொன்ன உடனே திரும்பி நின்று 2 சோத்திரம் சொன்ன உடனே அவ கிடங்குனா இல்லையா? கரண்ட் எப்பவும் கரண்ட் தானே இல்லையா? கரண்ட் தெரியாம கை வச்சாலும் தூக்கி எறியும் இல்லையா? அப்படியானால் கர்த்தர் திரும்ப தர முடியும். அப்படியானால் கர்த்தர் திரும்ப தர முடியும். 2 நிமிஷம் கை தட்டணும், 2 நிமிஷம் வாய திறக்கணும். ஆவியில் அந்த ரம்பி தெய்வத்தை உயர்த்தணும். உடாரபாலபா ரியாந்தாரபாலபா ரேகல் கபரபலபரபலபா உடபல் கபரபலபா அல் கபரபலபரபலபா ரியாந்தரபலபா. சொல்லுங்க, என்ன எழுப்போ, என்ன எழுப்போ, என்ன எழுப்போ, என்ன எழுப்போ. ஒரு நிமிஷம் கர்த்தர் என்னோடு தான் பேசுறாருன்னு சொல்றவங்க எல்லாம் வலது கையை ஒன்று உயர்த்தி பிடிங்க, சத்தமா ஜெபிங்க. என்னை எழுப்பும் ஆண்டவரே, ஜெபிங்க, வாயை திறந்து ஜெபிங்க. எனக்கு இந்த ஃபுல் காஸ்பல் சபையில் பயங்கர தேவ பிரசன்னத்தை உணர முடியுது. எனக்கு பயங்கர தேவ பிரசன்னத்தை உணர முடியுது. கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் அசைவாடுவதை என்னுடைய ஆவியில உணர முடியுது. ஐ ஃபீல், எனக்கு தெரியுது கர்த்தர் எதையோ செய்ய போறாரு. எனக்கு
எனக்கு தெரியுது கர்த்தர் அசைவாட தொடங்குகிறார், எனக்கு தெரியுது வல்லமை வெளிப்படுது, எனக்கு தெரியுது ஒரு சேனை எழும்புது, எனக்கு தெரியுது ஒரு அசைவு உண்டாகுது. ஜெபிங்க ஜெபிங்க ஏய் ஜெபிங்க, கிருபை பெற்றவர்கள் ஜெபிங்க. என்னை எழுப்பு ஆண்டவரே, என்னை எழுப்பு ஆண்டவரே, என்னை எழுப்பு ஆண்டவரே, என்னை எழுப்பு ஆண்டவரே. இந்த காலத்துக்கல்லவோ எங்களை ரட்சித்திருக்கிறீர், இந்த காலத்துக்கல்லவோ எங்களை அழைத்திருக்கிறீர், இந்த காலத்துக்கல்லவோ எங்களை தொட்டிருக்கிறீர். ஜெபிங்க. 2 நிமிஷம் அந்நிய பாஷை பேசுங்க. 2 நிமிஷம். உடந்தர கந்தல் கபரபரபா ரி அந்தர பிரௌடப துரபரபரபா ரெந்தல் கபரபரபரபா ரி அத்தரபரபரபா அல்க சத்தரபரபரபா ரி பந்தரபரபரபா உடந்தரபரபரபா. ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் மேலே இப்பொழுது அக்கினி இறங்குது. கண்ணை மூடி பெற்றுக்கோ. விடாத விடாத விடாத. கையை தட்டி பெற்றுக்கோ. அக்கினி என் கை தட்டி பெற்றுக்கோ. ரகா ஷகத்தாரா ரி கத்தாரா பற்றி பிடிக்குது. நல்ல 2 நிமிஷம் கை தட்டி ஆவியில் ஆராதிங்க. நல்ல 2 நிமிஷம் கை தட்டி ஆவியில போராடுங்க. அத்தனை பேரும் வாயை திறக்கணும். பேசுங்க, தெய்வத்தோடு பேசுங்க. தெய்வத்தோடு 2 நிமிஷம் பேசுங்க. நல்ல கையை தட்டி நல்ல அந்நிய பாஷைகளை பேசி ரேபாலா தீரமானா சம்தனா அர்க்கா ரகடா ரகதா ரகடா உடபா ரபலா. நீ உணர்வடைகிற நேரம், நீங்கள் எழும்புகிற நேரம், நீங்கள் அக்கினியாய் மாறுகிற நேரம். விடாதுங்க. நல்ல அந்நிய பாஷைகளை பேசி அநேகரை கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறோம், அநேகரை கர்த்தர் நிரப்பி கொண்டிருக்கிறோம், அநேகரை கர்த்தர் எழுப்பி கொண்டிருக்கிறார். கமான். உடபா சம்தரா ரிபலா உடபா. தீ பிடிக்குது. ஒரு விசேஷித்த தேவ பிரசன்னம், ஒரு வித்தியாசமான தேவ பிரசன்னம் ஆலயத்தை அளவில்லாமல் நிரப்புகிறது. எந்த அளவுக்கு நீங்க விட்டு கொடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவ மகிமை அளவில்லாமல் ஊற்றப்படுகிறது. எஸ் ஓ ரோ ஷாதா இன்னும் அதிகமா உடபரபல ஷிகதரபல உடா ரகா தரா கடா ரபா உடா ரபா லபா இன்னும் ஆமென். உங்களை ஆமென் அக்கினியை மாற்றுவதற்காகத்தான் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. அழிந்து போன அதே இடத்துல ஆமென் உங்களை வாழ வைக்கிற தெய்வீக வல்லமை இந்த இடத்துல அளவில்லாமல் ஊற்றப்படுகிறது. எஸ் உடா ரபா லபா ரபா உடா பல பல இயேசுவின் நாமத்தில் விட்டு கொடுக்கிற அத்தனை பேரையும் அளவில்லாமல் நிரப்புகிறது. அக்கினி ஒரு பெரிய வல்லமை. சகோதரா நீ எழும்புகிற நேரம் வந்துவிட்டது. சகோதரி நீ எழும்புகிற நேரம் வந்துவிட்டது. தேவ பிள்ளையே நீ உணர்வடைகிற நேரம் வந்துவிட்டது. எஸ் உடா ரபா ஷதரா உடா ரபா லபா. பற்றி பிடிக்குது. பின் வரிசை முதல் பின் வரிசை வரைக்கும் இருக்கிற அத்தனை தேவ பிள்ளைகள் மேலும் தெய்வீக வல்லமை அளவில்லாமல் ஊற்றப்படுது. இது உங்களுடைய நேரம். ஆமென். கர்த்தர் சிலரோடு தெளிவாய் பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர் சிலரோடு தெளிவாய் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தர் சிலரோடு உட பல ஆமென் தெளிவாய் அநேகரோடு இடைப்படுகிற நேரம் மிஸ்யூஸ் பண்ணாதுங்க. உட பரபர் என்ன
செய்ய தோணுதோ செய்யுங்க. ஆமே, முழங்கால் நிற்க தோணுச்சுன்னா ஒரு 3 நிமிடம் நிற்கிறேன்னு சொன்னோம். ஆமே, ஆமே, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. தேவ பிரசன்னத்தில் எதுவும் நடக்கும், தேவ பிரசன்னத்தில் எதுவும் நடக்கும். இயேசு வந்தா அந்த இடம் சரித்திரமே மாறும். இந்த இடத்துல தேவன் இறங்கி இருக்கிறார். தேவன் பிரத்யட்சமா இந்த ஆலயத்தில் இறங்கி இருக்கிறார். தேவ மகிமை பிரத்யட்சமா இந்த ஆலயத்தில் இறங்கி இருக்கிறது. விடாதுங்க, 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 விடாதுங்க. சத்துரு அடைத்ததை கர்த்தர் இந்த நேரத்தில் ஓபன் பண்ணி விடுகிறாரு. ஓ ஹோ ஹோ, ஏ சத்துருவே, உனக்கு அடைக்கதான் தெரியும்னா நாங்க ஆராதிக்க எங்க அப்பாவுக்கு நீ அடைத்ததை திறக்க எங்க அப்பாவுக்கு தெரியும். ஓ ராஷா தார பல உட பல பர பல உட பல பல. எந்த மனுஷனாலும் திறக்க முடியாதது, எந்த மனுஷனாலும் திறக்க முடியாதது, எந்த மனுஷனால் திறக்க முடியாது. கர்த்தர் திறக்கிறோம், கர்த்தர் திறக்கிறோம், கர்த்தர் திறக்கிறோம், கர்த்தர் திறக்கிறோம். நீ ஆமே குருடாக்க முடியும்னா, ஏ சத்துருவே, நீ குருடாக்க முடியும்னா எங்க ஆண்டவர் அவர் கண்களை திறக்க வல்லமுள்ளவர். இந்த நேரத்தில் அது நடக்குது, இந்த நேரத்தில் அது நடக்குது, இந்த நேரத்தில் நடக்குது. விடாதுங்க, விடாதுங்க, விடாதுங்க. ஒரு பல ஷக ரப உட பல 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 உட பல பல பல. இன்னும் 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 அதிகமா, இன்னும் அதிகமா, இன்னும் அதிகமா, இன்னும் அதிகமா. எஸ் எஸ் எஸ், பற்றி பிடிக்கட்டும், பற்றி பிடிக்கட்டும், பற்றி பிடிக்கட்டும், பற்றி பிடிக்கட்டும், பற்றி பிடிக்கட்டும். ஓ ராபா சம்தர மௌடா அட்டா கட கட கடகனோ அர்ஜால கட கட கடகனோ உடபல விடுபல. தீ பிடிக்குது, தீ பிடிக்குது, தீ பிடிக்குது, தீ பிடிக்குது, தீ பிடிக்குது, தீ பிடிக்குது. எஸ் 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 எஸ், விடாதுங்க, விடாதுங்க. நீங்க விட்டு கொடுத்தா அத்தனையோ ஓ சரீரம் ஒரு விறகாய் மாறுது. உங்க சரீரம் ஒரு விறகாய் மாறுது, உங்க சரீரம் ஒரு விறகாய் மாறுது. கமான் 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 கமான். உடா ரபா ரபா. ஃபயர் 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 ஃபயர். ஒரு அக்கினி, ஒரு அக்கினி. எல்லா பக்கம் அக்கினி வந்து விழுது. கண்ணை மூடி கை தட்டி பற்றி பிடிங்க, பற்றி பிடிங்க. அபிஷேகம் ஓ விளக்கு எரியுது. விடாத விடாத விடாத. கை தட்டி ஆவியில போராடு. நான் பார்க்கிறேன் அங்க அங்க பயங்கர அபிஷேகம், என் பயங்கர அபிஷேகம். கையை தட்டி பற்றுங்க. உனக்கு எதிராக செயல்பட்ட வல்லமைகள் இப்பொழுது முறிகிறது. திட்டம் போட்ட அந்தகார வல்லமைகளை கர்த்தர் நொறுக்குகிறார். நீ ஆவியில எழும்பு, நீ ஆவியில எழும்பு. 2 நிமிஷம் கூட அந்நிய பாஷை பேசுங்க. 2 நிமிஷம் கூட சில சரீரங்கள் பலப்படுகிறது. ஊடபால வைடலா அந்தரத்தலாதனா அல்கராத சந்தரா ஊடரத்தலாதனா வைடபத்தலேதனா பிரௌடபத்தலாதனா அல்கமார சந்தரா ரீகலாத ரேகனா வல்லமை. இரக்கத்துக்காக கெஞ்சுங்க, இரக்கத்துக்காக கெஞ்சுங்க. தெய்வத்தை நோக்கி கூப்பிடுங்க. இது வேடிக்கை பார்த்து வீணாக்க வேண்டிய நேரம் அல்ல. இது கர்த்தருடைய வல்லமை பகிரங்கமாய் வெளிப்படுகிற நேரம். நீ எழும்பி ஆகணும், நீ எழும்பி ஆகணும், நீ எழும்பி ஆகணும், நீ செயல்பட்டு ஆகணும். அந்த வேடிக்கை நிலைமையில இருந்து கர்த்தர் உன்னை திருப்புகிறார். கையை உயர்த்தி நீங்க தான் ஏதாவது செய்யணும், நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ.
நீங்க தான் ஏதாவது செய்யணும். கையும் சத்தமும் என்று உயர்த்தி எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நிச்சயமாய் செய்வீரென்ற நம்பிக்கையில் கூப்பிடு. நிச்சயமாய் செய்வீரென்ற நம்பிக்கையில் உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, சத்தம் உயர்த்தி உம்மைத்தான் கூப்பிடுங்க ஏசப்பா. ஒரு முறை கூட அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, கூப்பிடுங்க. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மை என்று யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மை என்று யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் Iladuria bakala kaisha katarati al bakani. தகப்பனை பார்த்து கூப்பிடு. உம்மை என்று யாரு இல்லையப்பா. நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உங்க செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம் அப்பா. நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உங்க செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீரென்ற நம்பிக்கையே நடியே, நிச்சயமாய் செய்வீரென்ற நம்பிக்கையே உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். நிச்சயமாய் செய்வீரென்ற நம்பிக்கையில் அப்பா, நிச்சயமாய் செய்வீரென்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம் அப்பா. உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்தப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்தப்பா எங்க வாழ்க்கையில, சத்தம் உயர்த்தி உம்மைத்தான் நம்பி பயங்கர தேவ பிரசன்னம் கண்ணீரோட ஜெபிங்க. உம்மைத்தான் நம்பி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து போராடுங்க. ஆவியானவர் நம்மை உயிர்ப்பிக்கிறார். மறுபடியும் அந்த ஜெப ஆவியை தாராரு. மறுபடியும் அந்த தீபத்தை பிரகாசிக்க பண்ணுகிறார். எந்த இடத்துல அழிந்து போனாயோ அதே இடத்துல எழுப்பி விடுகிறார். எந்த இடத்துல கேவலப்பட்டாயோ அதே இடத்துல கனம் பண்ணுகிறார். அதற்காக தமது ஆவியை போடுகிறார். நம்பி இருக்கிறோம். உம்மை என்று யாரு இல்லையப்பா.
2-3 தேவ பிள்ளைகள் முழங்கால நின்னால் போதும் அரசியல்வாதிகள் பயப்படுகிறார்கள். இன்னைக்கு அரசியல்வாதிகளின் பேரை கேட்டாலே தேவ பிள்ளைகள் பயப்படுகிறார்கள். ஏன்? நமக்கு தெரியாமலே நாம் வேடிக்கையாய் மாறிக்கொண்டிருக்கிறோம். We are becoming just a joke because we lost our eyes. நம்முடைய பார்வை இழந்து விட்டோம். அதனால என்ன நடக்குதுன்னு தெரியல. எதற்கெடுத்தாலும் ஒரு பயம், எதற்கெடுத்தாலும் ஒரு சந்தேகம். ஆவிக்குரிய வாழ்க்கையின் உயிர் மொத்தமா போய்விட்டது. இதை மட்டும் சொல்லிட்டு போகும்படி கர்த்தர் என்ன அனுப்பல. என் செய்தி என்ன தெரியுமா? எந்த இடத்துல விழுந்தாயோ, எந்த இடத்துல அழிந்தாயோ, எந்த இடத்துல கேவலப்பட்டாயோ, அதே இடத்துல உன்னை நடத்த போகிறார். கை தட்டி கை தட்டி உடபாரமாத்தர சத்தர தல்மனாத்தியா ராகந்தர கந்தல் கபரபலபலபலவா ரியந்தல பிரௌடப துரபலபலபலவா. கிருப பாயுது, கிருப பாயுது. 2 நிமிஷம் கூட கையை தட்டி, 2 நிமிஷம் கூட கையை தட்டி. சில சங்கிலிகள் உடைகிறது, சில மந்த ஆவிகள் வெட்கப்படுகிறது. அத்தனை பேரையும் உயிர்ப்பிக்கிறார். Glory, hallelujah. இப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஒரு காலத்தில் சிங்கம் இவனை கண்டு பயந்தது, நரிகள் இவனை கண்டு பயந்தது, பெலிஸ்தியர்கள் இவனை கண்டு பயந்தார்கள், வேளாண்மையே இவனை கண்டு பயந்தது. அவங்க மொத்த பணமும் பயன்படுத்துறது இவனை பிடிக்கும்படி, அவங்க மொத்த அரசியல் செல்வாக்கையும் பயன்படுத்துறது இவனை அழிக்கும்படி, அவங்க மொத்த இராணுவமும் வாரது இவனுக்கு விரோதமாய். இவனை கண்டதும் பயப்பட்டார்கள். அதே அவன் இப்பொழுது வேடிக்கை பொருளாயிருக்கிறான். அந்த நிலையில விட்டுவிட ஆண்டவர் விரும்பல. என்ன இப்ப என்ன நடக்குது? இப்போ திடீர்னு ஒரு காரியம் நடக்குது. அது என்ன காரியம் தெரியுமா? சமரியாவில், அதாவது காசா பட்டணத்துக்கு 120 கிலோமீட்டர் அந்த பக்கத்தில் நிற்கிற பிலிப்பு விட்டு ஆவியானவர் சொல்றாரு, நான் உன்னை அதே காசாவுக்கு அனுப்ப போறேன். எங்க அனுப்ப போறேன்? அதே காசாவுக்கு. பிலிப்பு கேட்கல, ஆண்டவரே அது வேடிக்கையாய் மாறின இடம் அல்லவா, அது விளக்கு அணைந்த இடம் அல்லவா, அது தரிசனம் இழந்த இடம் அல்லவா, அவங்கள உயிர்ப்பிக்க முடியாதல்லவா, அங்க கிருபை வெளிப்படாதல்லவா, அது கடினமான மண் அல்லவா ஆண்டவரே அப்படின்னு பிலிப்பு கேட்கலாம். ஆனா பிலிப்பு பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நீ போ. நீ எங்க போ? அதே காசாவுக்கு போ, அதே காசாவுக்கு போ. இப்ப போறது எப்படி போக முடியும்? 120 கிலோமீட்டர் தூரம் எப்படி டக்குன்னு போய் சேர முடியும்? அது எப்படின்னு கேட்டா, சொல்ல கர்த்தரால முடியுமானா நடத்த கர்த்தரால முடியும். என்ன பார்த்து காசா மட்டும் போன்னு சொன்னாருன்னா, கழுகின் சட்டைகளை அடித்து பறந்து காசாவில் கொண்டு விட தெய்வத்தால முடியும். ஏன்னா என் வேகம் கர்த்தரின் வேகம். இப்போ எல்லாரும் கொஞ்சம் கவனிக்கணும். நான் கொஞ்சம் ஆழமா பேச போறேன். ஏன் ஆண்டவர் பிலிப்பை பார்த்து காசாவுக்கு போன்னு சொன்னார் தெரியுமா? மந்திரி பைபிள் வாசிச்சுட்டு இருக்கிறான். மந்திரி என்ன வாசிச்சுட்டு இருக்கிறான்? பைபிள் வாசிச்சுட்டு இருக்கிறான். பைபிள்ல எது வாசிச்சுட்டு இருக்கிறான்? ஏசாயா எத்தனை அதிகாரத்தை வாசிச்சுட்டு இருக்கிறான்? 53 51. இவங்களுக்கு லைட்டா ஒரு டவுட்டு. ஏசாயா 53 வாசிச்சுட்டு இருக்கும்போ கண்டிப்பா சாத்தான் ஊடுருவானா இல்லையா? ஊடுருவானா இல்லையா?
எங்க உட்கார்ந்து வாசிக்கிறாய்? எங்க? சரியாவா? எங்க உட்கார்ந்து வாசிக்கிறாய்? ரதத்தின் மேலேன்னு குழந்தைகளுக்கும் தெரியுமே. ரதம் எங்க நிக்கு? அந்த வனாந்தரத்துல எந்த பின்கோடுல நிக்கு? காசா. எங்க? காசா. ஒன்னு யோசிச்சு பாருங்க. காசாவில் உட்கார்ந்து ஏசாயா 53 வாசிச்சா சாத்தான் ஊடுருவானா இல்லையா? ஊடுருவாய். ஊடுருவி என்ன சொல்லி கொடுப்பான்? அதுல அங்க பெரிய வியாக்கியானம் ஒன்றும் கிடையாது. சிம்சோன்னு சொல்லி ஒருத்தன் இருந்தாய். அவன் நீளமா தலைமுடி வளர்த்தி இருந்தாய். அவனைத்தாய் மயிர் கத்திரிக்கிற ஆட்டுக்குட்டின்னு சொல்லி இருக்குன்னு சொல்லி சாத்தான் சிம்பிளா பொறாம, பயங்கர பொறாம. சாத்தான் சிம்பிளா யோசிச்சு பார்த்தா சரிதான். வரலாறு என்ன சொல்லுது? சிம்சோனுக்கு முடியதாய் மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக மௌனமாயிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல மடியில கிடந்தது யாரு? ஓ, அதை கேட்டுட்டு மந்திரி என்ன சொல்லுவாய்? ஓ ஐ சி. என்ன சொல்லுவாய்? ஓ ஐ சி. அது என்ன செய்யும் தெரியுமா? மந்திரிய மட்டும் அழிக்காது. மந்திரி ஊர்ல போய் சொல்லுவான், இப்படி ஒருத்தன் இருந்திருக்கான், அவனை காசாவில் வச்சு முடி வெட்டுச்சுன்னு அப்படின்னு ஏசாயா 53 சொல்லி இருக்கு. பெரிய கஷ்டம், பெரிய கஷ்டம். அதாவது இருதயத்தை குத்தி உணர்த்த வேண்டிய பேஜ சாத்தான் தப்பா சொல்லி முடிப்பான். இன்னைக்கு எல்லா ஆவிக்குரிய வார்த்தைகளும் தப்பா தானே பயன்படுத்தப்படுது. கிருபையா இருக்கட்டும், விசுவாசமா இருக்கட்டும், உங்க முறைப்பா இருக்கட்டும். கிருபைன்னு சொன்ன உடனே நம்ம கிருபைக்கும் அவங்க கிருபைக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம கிருபைக்கு ஆக்சிலேட்டர், பிரேக் எல்லாம் உண்டு. அவங்க கிருபைக்கு கிளச்சும் பிரேக் ஒண்ணு இல்லை, இடிச்சுதான் நிற்கணும். நீங்க கூட்டம் முடிஞ்ச 2 தடவை வந்து பார்க்கணும். அப்ப முடிஞ்சு ஏசாயா 53 வாசிச்சேன். சிம்சோன் என்று ஒருவன் இருந்தான், செத்தான் என்று அறிந்தேன். சாப்டர் க்ளோஸ். அப்படி ஒண்ணு வராதபடிக்கு ஆண்டவர் பிலிப்புட்ட சொன்னாரு, அவன் காசாவில் நிற்கான், ஓடிப்போ. ஓடி இதுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை கொடுக்கும்போ எந்த இடத்துல அழிஞ்சாயோ அதே இடத்துல எழும்புவாய். அவங்க ரதத்துக்கு பக்கத்துல பிலிப்பு ஓடி வாரான். பிலிப்பு ஓடி வந்தோடனே அவன் நல்ல மனுஷன், அவன் ரதத்துல ஏற்றினான். ஆகாபு அக்னி இறங்கி மழை பெஞ்ச பிறவும் எலியாவை ரதத்துல ஏற்றல்ல. சில ஆளுகளுக்கு வண்டியில 9 சீட்டு ஆனும், ஒருத்தனை ஏற்ற மாட்டணும். கிருபை உள்ளவன் அப்படி இல்லை. நானும் கூட்டத்துக்கு போறேன், நீயும் கூட்டத்துக்கு போற, வா. கண்ணாடிக்குள்ள இருந்து முறைக்கிறீர்கள். நானும் ஆலயத்துக்கு தான் போறேன், நீயும் ஆலயத்துக்கு தான். நீ ஏறினாலும் ஒரே மைலேஜ் தான். ஆகாப் அப்படி இல்லை. ஆகாப் அதுல எல்லாம் தெளிவா இருப்பான்.
ஏற்றல்ல. ஆனா மந்திரி சொன்னா ஏறி வா, ஏறி வந்து சொல்லித்தா. பிலிப்பு அங்க நின்று 3 காரியத்தை முன்னிட்டு, 1 தீர்க்க தரிசனத்தை முன்னிட்டு, 2 வேத வாக்கியத்தை முன்னிட்டு, 3 கிறிஸ்துவை முன்னிட்டு பேசினாய். பேசின உடனே சாத்தான் நினைச்சான், ஐயோ நான் அப்படி இல்லையோ நினைச்சிருந்தேன். நான் புரியுதா? 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 வசனம் புரியறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவ்வளவும் போதும். கிறிஸ்துவை முன்னிட்டு ஆழமாய் வசனத்தை பேசத் தொடங்கினாய். பேசின உடனே கந்தாகே மந்திரி பிலிப்புட்ட கேட்கிறாய், தண்ணீருக்கு தடை என்ன? தண்ணீருக்கு தடை என்ன? ராணி தடையா இருக்க வாய்ப்புண்டு, மாமி தடையா இருக்க வாய்ப்புண்டு, மச்சான் தடையா இருக்க வாய்ப்புண்டு, நாத்தூன் தடையா இருக்க வாய்ப்புண்டு. பிலிப்பு சொன்னாரு, நீ முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடை ஒன்றும் இல்லை. தடை, மெதுவா பேசுங்க, தடை இல்லை. தண்ணியில் இறங்கினா பிலிப்பு மந்திரிக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தான். கொஞ்சம் கவனிங்க, எங்க வச்சு தெரியுமா? அதே காசாவில். கை தட்டணும், கை தட்டணும், வாயை திறக்கணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். எங்க விழுந்தியோ, எங்க அழிஞ்சியோ, எங்க கேவலப்பட்டியோ, எங்க அவமானப்பட்டியோ, அதே இடத்துல கர்த்தர் நடத்த போகிறார். கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நல்ல வாத்திறந்து, நல்ல கை தட்டி, நல்ல சத்தம் உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உங்க குடும்பம் அவமானப்பட்ட இடத்துல எழும்புது, உங்க வீடு வேடிக்கையாய் மாறின இடத்துல எழும்புது, உங்க பிள்ளை விழுந்த இடத்துல எழும்புது, உங்க வாழ்க்கை திரும்ப வருது, உங்க விளக்கு மறுபடியும் கொளுத்தப்படுகிறது. கை தட்டி சத்தம் உயர்த்தி அதே அபிஷேகம் பெற்றுக்கோ. கவனிங்க, ஒரு வார்த்தை என்னோட சேர்ந்து சொல்லுவீங்களா? நல்ல வரலாறை வைத்து மோசமான அடையாளங்களை தேவன் அழித்து விடுகிறார். ஐயோ ஐயோ, என்ன கஷ்டம் இல்ல சொல்லுங்க. நல்ல வரலாறை வச்சு மோசமான அடையாளங்களை கர்த்தர் அழித்து விடுகிறார். ஒருவேளை உங்க பிள்ளையுடைய கடந்த காலம் மோசமான அடையாளங்களா இருக்கலாம். இனி ஒரு நல்ல வரலாறை வச்சு அதை அழிக்க போகிறார். கை தட்டி ஆண்டவரை உயர்த்தடு, கை தட்டி சத்தம் உயர்த்தி ஆண்டவரை உயர்த்தடு. ஒரு நல்ல வரலாறை வச்சு மோசமான அடையாளங்களை, உங்க வீட்டில் விழுந்த மோசமான அடையாளங்களை ஒரு நல்ல வரலாறை வச்சு என் ஆண்டவர் துடைக்கிறார். இப்போ மந்திரி என்ன நினைச்சிருப்பாரு? மயிர் கத்திரிக்கிறவனுக்கு மௌனமாயிருந்த ஆட்டுக்குட்டின்னு வாசிக்கும்போ பிலிப்பு பக்கத்தில் போய் சேரலன்னா மந்திரி என்னன்னு நினைச்சிருப்பாரு? சிம்சோன். ஏன்னா அவனுடைய முடிய வெட்டினது எங்க வச்சு? காசாவில் வச்சு, பிரத்யேகிச்சு மடியில் வச்சு, கொஞ்சம் கூட பிரத்யேகிச்சு ஆட்டுக்குட்டியை போல கொஞ்சம் கூட பிரத்யேகிச்சு அவன் ஒன்றும் பேசல. எல்லாம் யாருக்கு தான் சேருது? சிம்சோனுக்கு தான் சேருது. சாத்தான்
லைட்டா வழி திருப்பி விட்டிருப்பான். கர்த்தர் சரியான மனிதனை அனுப்புகிறார். கர்த்தர் சரியான மனிதனை அனுப்புகிறார். அவன் ஞானஸ்நானம் எடுக்கிறான். கவனிக்கணும், என்ன நான் முடிக்கிறேன். இப்போ காசான்னு கேட்கும்போ சிம்சோன் வேடிக்கையாக்கப்பட்ட ஞாபகம் வருமா? மந்திரி ஞானஸ்நானம் எடுத்த ஞாபகம் வருமா? உங்க வாழ்க்கையில நடந்த சில மோசமான நிகழ்வுகள், அதை உங்களால மறக்க முடியல. என் வீட்டில் இப்படி நடந்து விட்டதுன்னு நீங்க சொல்றீங்க. கர்த்தர் இன்னைக்கு தமது ஆவியை அனுப்பி அழித்து போடுகிறார். கை தட்டணும், ஒரு நிமிஷம் கை தட்டணும். வாத்தரந்த தெய்வத்தை மகிமைப்படுத்தணும். உடா ரபல கந்தல் கபர பல பர பலவா ரியாந்தல் பிரௌடப துரபல பர பல பர பலவா ரேல் அந்தர பலவ சத்தர பல பர பலவா ரீத சந்தல் பிரௌடபர பல பர பலவா உடபல் கபர பல கந்தர பல பர பலவா ரேல் அந்தர பல பர பலவா ரி அந்தர பல பர பலவா சத்தர பலவா. கவனிங்க என் அருமை சகோதரர்களே, சகோதரிகளே. பிலிப்பை ஆவியானவர் எடுத்துக்கொண்டு போனார். கந்தாகே மந்திரி தன் வழியே போனான். நீங்க நேரம் கிடைக்கும்போ புஸ்தகம் வாசிக்க வாய்ப்புண்டுன்னா, வாய்ப்பில்லைன்னா பிரச்சனை இல்லை, புஸ்தகம் வாசிக்க வாய்ப்புண்டுன்னா காப்டிக் சர்ச்சினுடைய வரலாறை படிக்கணும். என்ன சபை வரலாறு? தமிழ்ல காப்டிக், கரெக்ட். காப்டிக் சர்ச்சினுடைய வரலாறு. ஆப்பிரிக்காவிலே மிகப்பெரிய ஊழியமாக்கும் காப்டிக் சபை. ஆப்பிரிக்காவிலே மிகப்பெரிய ஊழியமாக்கும் காப்டிக் சபை. அதை தொடங்கினது யார் தெரியுமா? யாரா இருக்கும்? கரெக்டா தான் கெஸ் பண்ணியா? யாரு? கந்தாகே மந்திரி. அல்லேலூயா. சத்துரு ஒருத்தனை அழிச்சான், சத்துரு ஒரு விளக்க அணைச்சான், சத்துரு ஒருவனை வேடிக்கையாக்குனான். அதே காசாவில் வச்சு கர்த்தர் ஒருவனை எழுப்பி ஆயிரங்களை தொட்டார், ஆயிரங்களை தொட்டார். ஒரு நிமிஷம் கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஒரு நிமிஷம் கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். நல்ல கை தட்டி நல்ல வா திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ரிபாலகதனா அந்தல் கபதனா ரி அந்தல் பிரௌடபதனா அல் காந்தர சந்தர பரபரபலபா ரேந்தல் பிரௌடபத்தர பலபரபலபா. அப்படியானால் கண்டிப்பா தெய்வத்தால உங்களை எழுப்ப முடியும். கண்டிப்பா தெய்வத்தால ஒரு செயல் நடத்த முடியும். எழும்பி நிற்போமா? கொஞ்ச நேரம் ஆவியில நிரம்பி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். எழும்பி நிற்போமான்னு கேட்கும்போவே ஒரு அர்ப்பணிப்போட, கர்த்தர் என்னோடு பேசினார் என்கிற உணர்வோட, என் விளக்கு கொளுத்தப்பட வேண்டும் என்கிற வாஞ்சையோட எழும்பி நில்லுங்க. நாம போராடி ஜபிக்க போறேன்னு கர்த்தருடைய ஆவியானவர் நம் நடுவில் பயங்கரமாய் இறங்க போகிறார். எந்த இடத்துல அழிந்து போனாயோ அதே இடத்துல நடத்த விரும்புகிறார். எந்த இடத்துல அவமானப்பட்டு போனாயோ அதே இடத்துல நடத்த விரும்புகிறார். கண்ணை மூடின எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ண தொடங்குங்க. எந்த குடும்பத்தில் நீங்க தோற்று போனீங்க, எந்த தேசத்தில் நீங்க கேவலப்பட்டீங்க, எந்த இடத்துல எனக்கு வாழ முடியலையேன்னு மனசுல நினைச்சீங்க, அதே இடத்துல கர்த்தர் உங்களை வரலாறாய் வாழ வைக்கிறார். கடந்த காலத்தில் விழுந்த வடு, கடந்த
கடந்த காலத்தில் விழுந்த அவமானம் அது இப்பொழுது ஆண்டவர் அழித்து கொண்டிருக்கிறார். அபிஷேகம் இந்த கூடாரத்தில் பலமாய் பாய போகிறது. தேவ பிரசன்னம் இந்த கூடாரத்தில் பயங்கரமா பாய போகுது. அத்தனை பேரும் ஜபிக்கணும், அத்தனை பேரும் ஜபிக்கணும், அத்தனை பேரும் வாயை திறந்து ஜபிக்கணும். என்ன தொடும் ஆண்டவரே, என்ன தொடும் ஆண்டவரே. சத்தத்தை உயர்த்தி வாயை திறந்து ஆவியில போராடுங்க. அதே காசாவில், அதே பட்டணத்தில் நீ வேடிக்கையா மாறின இடம் உண்டு இல்லையா? உன் விளக்கு அணைஞ்சு போன இடம் உண்டு இல்லையா? உன் பிள்ளை மரணத்தை சந்தித்த இடம் உண்டு இல்லையா? உன் வாழ்க்கை கேவலமான இடம் உண்டு இல்லையா? அதுதான் அந்த காசா. இனி நான் அங்க போமாட்டேன்னு சொன்ன இல்லையா? அதுதான் அந்த காசா. இனி எனக்கு ஜெபிக்க முடியாதுன்னு சொன்னீங்க இல்லையா? அதுதான் அந்த காசா. அதே இடத்துல கர்த்தர் தம்முடைய ஆவியை உங்க மேல ஊற்ற போகிறார். அதே இடத்துல தம்முடைய ஆவியை ஊற்ற போகிறார். ஏவப்படுற எல்லாரும் கை தட்டணும். கையை தட்டி சத்தம் உயர்த்தி கொஞ்ச நேரம் அங்க இங்க பார்க்காம ஜெபிங்க. கொஞ்ச நேரம் ஜெபிங்க. உட கபல கந்தரபபபபா ரீபல் கபரப கந்தூரபலபரபலபா. சபையை ஆவியானவர் முற்றுகையிடுகிறார். சபையை தேவ பிரசன்னம் முற்றுகையிடுகிறது. அதே இடத்துல ஜெப ஆவியை ஊற்ற போறாரு. அதே இடத்துல ஒரு மேகம் இறங்குது. அதே இடத்துல ஒரு கிருபை இறங்குது. பலவீன அதே இடத்துல விழுந்து போன அதே இடத்துல இனி எழும்ப முடியாதுன்னு சொன்ன அதே இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் ஏவுகிறார். ஏவுகிறார். கை தட்டி நல்ல சத்தத்தை உயர்த்தணும். நல்ல வாயை திறக்கணும். நல்ல வாயை திறக்கணும். தேவ பிள்ளைகளுக்கு கனம் திரும்ப வருது. தேவ சபைக்கு கனம் திரும்ப வருது. கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறார். விடாதுங்க, விடாதுங்க, விடாதுங்க. அனலாக்குங்க. நான் உன்மேல் என் கையை வைத்தப்போ உனக்கு உண்டான கிருபை வரங்கள் அனல் மூட்டு உள்ள இருக்கு. உள்ள இருக்கு அபிஷேகம். உள்ள இருக்கு பலன். உள்ள இருக்கு வல்லமை. வேடிக்கையாகாத அனல் மூட்டு எரியட்டும், 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 எரியட்டும். விளக்கு எரியட்டும், விளக்கு எரியட்டும். விட்டு விடாதுங்க, விட்டு விடாதுங்க. கண்ணை மூடி வாயை திறந்து ஆவியில போராடுங்க. அபிஷேகம் பெற்ற எல்லாரும் அந்நிய பாஷை பேசுங்க. ஒரு 2 நிமிஷம். அபிஷேகம் பெற்றவங்க எல்லாம் அங்க இங்க வெட்கப்பட்டு வேடிக்கை பார்க்காம ஆவியில உடக்கபரபா ரீபல் கபரபா ரிஅம்தல் கபரபா ஷத்தரபலபரபலபா ரேல் அம்தரபல பிரௌடபரபலபரபலபா. நல்ல வாயை திறந்து நல்ல ஆவியில ஜெபிங்க. வல்லமையின் பிரசன்னம் இறங்கி வருகிறது. அநேகர தேவ கரம் தொடுகிறது. அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள். இப்பொழுது உங்களை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். பலவீனப்படுத்தின அந்த ஆவி இயேசுவின் நாமத்தில் வெளியேறுது. அந்த மந்த ஆவி வெளியேறுது. விடாத பெற்று. ஆமென்.